Hey hi, welcome to my channel. நீங்கள் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நான் நிவேதா. நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக் இன்ஸ்பயர்டு ஐ மேக்கப் எப்படி கிரியேட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐ மேக்கப்புக்கு ஃபேஸ் மேக்கப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ஐ லுக் வந்து நான் ரொம்ப நாள் நினச்சி வச்சுருந்தேன், என்னோட ட்ரீமாக இருந்த ஒரு ஐ மேக்கப். ஸோ அதுதான் நான் இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் கேரை முடிச்சிருங்க. நான் என்னோடய ஸ்கின் கேரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரைமர் போட்டுக்கலாம். ப்ரைமருக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறது நைக்காவோட ப்ரெப்மேப் ஃபேஸ் ப்ரைமர். இது ஒரு சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர். ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ரைமர் அப்ளை பண்ணுறது நான் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா பேஸ் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு இருக்கும். போர்ஸ் இருக்க இடத்துல அப்புறம் ஆயிலி ஆகிற இடத்துலலாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எனக்கு எங்கெல்லாம் ஆயிலி ஆகுமோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிடுறேன். போர்ஸ் எங்கெல்லாம் எனக்கு ஹைட் ஆகணுமோ அந்த இடத்துலையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிடுறேன். ப்ரைமர் அப்ளை பண்ணி முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறது எலெகல் ப்ரோ கன்சீல் ஹெச்டி கன்சீலர். இது ஒரு ஹை டெஃபினேஷன் கன்சீலர். ஸோ உங்களோட மேக்கப் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஹை டெஃபினேஷன் மேக்கப்பாக இருக்கும். நான் எங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோட லிப்ஸுக்கு கீழே வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அதை ஹைட் பண்ணிக்கிறதுக்காக அங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட மவுத் சுற்றி வந்து 2 கார்னர்ஸ்லையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலிட் வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்குது அப்படின்னீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. டார்க்காக இருக்குனாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஐஷேடோ வந்து நல்ல ஒரு பாப்பப்பான ஐஷேடோ கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பர்ஃபெக்டான பேஸ் நமக்கு தேவை. அதனால வந்து நான் என்னோட ஐலிட்லேயும் நல்ல ஒரு பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறதுக்காக அங்கேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா அங்கேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் வேறு எங்கேயாவது பிம்பிள் வந்த மார்க்ஸ் இருக்குல்ல, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, உங்களோட அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் மறைக்கிறதுக்கு கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் வந்து நான் அப்ளை பண்ணி முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற பிளெண்டர் வந்து கலர் பாரோடது. ஸோ நல்ல ஒரு பிளெண்டர் இது. இதை வந்து ஸ்மூத்தாக வந்து நான் எங்கெங்கெல்லாம் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணணும் அந்த கன்சீலர்லாம் வந்து ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன். நீங்கள் பிளெண்ட் பண்ணுற விதம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ஸ்மூத்தாக பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா கரெக்டாக வந்து கன்சீலர் பிளெண்ட் ஆகாது. அங்கங்கே திட்டாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஐலிட்டில் கன்சீலர் நான் எந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஐ ஷேடோக்கு ஒரு நல்ல பேஸ் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். சேம் டைம் நம்ம ஐலிட்டில் இருக்க டார்க்னஸும் ஹைட் பண்ணணும். இப்போ வந்து நல்ல வைப்ரண்ட்டான ஐ ஷேடோ கலர்ஸ் நம்ம கொடுக்குறோம், நம்ம ஐலிட் வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டார்க்னஸ் மேலே வந்து நீங்கள் நல்ல பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணாலுமே அந்த டார்க்னஸோட ஐ ஷேடோ கலர் மிக்ஸ் ஆகி அந்த கலரே வந்து டல் ஆயிரும். ஸோ அது வேஸ்ட்டு. அதனால நமக்கு ஐ ஷேடோ வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஐலிட்டில் இருக்க அந்த டார்க்னஸ்லாம் நல்லா ஹைட் பண்ணுற அளவுக்கு கன்சீலர் பிளெண்ட் பண்ணணும். இப்போ நான் எப்படி பிளெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுல் கன்சீலருமே நான் பிளெண்ட் பண்ணலை. ஸோ டார்க்னஸை ஹைட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மெதுவாக ரொம்ப ஸ்மூத்தாக எனக்கு கரெக்டாக அந்த டார்க்னஸ் வந்து நல்லா ஹைட் ஆகிற அளவுக்கு தான் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸ், இன்னர் கார்னர், அவுட்டர் கார்னர் எல்லா இடமே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறது மேப்ளின் ஃபிட்மியோட மேட் ப்ளஸ் போர்லெஸ் ஃபவுண்டேஷன். இது எவ்ரிடேக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் 335 கிளாசிக் தான். நான் இந்த அளவு குவான்டிட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இது மாதிரி டாட் பண்ணிடுவேன். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இல்லை டேரெக்டாக வந்து ஸ்பஞ்சில் பண்ணுறேன், இல்லை ப்ரஷில் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஒரு இடத்துல ஃபவுண்டேஷன் இருக்கும், ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இருக்க ஃபவுண்டேஷனை நம்ம டாட் பண்ண ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணால் மட்டும் போதும், அழகாக வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கவரேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கலாம். இல்லை வந்து ஃபவுண்டேஷன் லுக் இல்லாத மாதிரி வேணும் அப்படின்னா கம்மியாக அமௌண்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மலான ஒரு கவரேஜ் வேணும் அப்படிங்கிறதுனால நான் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபவுண்டேஷன் நிறையா எடுத்துட்டிங்க, எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா நெக்கில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நெக் ஒரு கலராக இருக்குது, ஃபேஸ் மேக்கப் போட்டதுக்கப்புறம் நெக் மட்டும் டார்க்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்லையும் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி அதையும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து செட் பண்ணிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறது கே பியூட்டியோட ஹெச்டி செட்டிங் லூஸ் பவுடர். ரொம்ப சூப்பரான ஒரு லூஸ் பவுடர். இதோட ஷேட் வந்து ஆலிவ். இது என்னோட ஃபேவரட்டான ஒரு மேக்கப் ப்ராடக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட டெக்ஸ்டர் தான் பட்டரி சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கதே தெரியாது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது நம்ம அப்ளை பண்ண ஃபவுண்டேஷன் கன்சீலர் ரெண்டையுமே வந்து நல்லா லாக் பண்ணிடும். ஆயில்னாலேயோ ஸ்வெட்னாலேயோ அதெல்லாம் வந்து மெல்ட் ஆகாமல் சூப்பராக வந்து செட் பண்ணி வச்சுக்கும், லாக் பண்ணிவிடும். ஸோ அப்படியே பேசிக்கிட்டே வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண பிளெண்டர்லேயே வந்து பவுடர் அப்ளை பண்ணிட்டேன். ரெகுலராக நான் பவுடருக்கு என்ன யூஸ் பண்ணோன்னா அந்த ஸ்பஞ்சில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் செட் பண்ணிடுங்க. இங்கே தான் செட் பண்ணணும், இங்கே தான் செட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது.
ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அழகாக வந்து உங்கள் மேக்கப்பை ரொம்ப நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். அதை சொல்ல மறந்துட்டேன், இந்த பவுடர் நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த பவுடர் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மேக்கப்புக்கு, அதாவது இந்த ஒரு பீகாக் மேக்கப்புக்கு இந்த மாதிரி நான் ஒரு மேட் ஃபினிஷான ஒரு லுக் வந்து கொடுத்து செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ்க்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வெட் அண்ட் ஒயிட் ஐ ஷேடோ பேலட்டில் இருக்க இந்த ஒரு டார்க்கான ப்ரௌன் ஷேட் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஷேட் எடுத்துக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும் அதோட ப்ரஷ். ஸோ நான் இப்போ ஐப்ரோஸ் வந்து எந்த மாதிரி ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபஸ்ட்டு லைன் பண்ணிடுவேன். நமக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலேயும் வந்து அதே மாதிரி லைன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சென்டரில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், இல்லை எனக்கு சென்டரில் கேப் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துலலாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் சென்டரில் எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு அவ்வளோவா வந்து ஹேர்ஸ் இருக்காது, கொஞ்சம் வந்து கேப்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து என்னோடய ஹேர் மாதிரியே வந்து ஒரு வெர்டிக்கலான லைன் மாதிரியே வந்து அந்த ப்ரஷ்லேயே வந்து ட்ரா பண்ணிடுவேன். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணுற ஷேட் வந்து நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாக காமிக்கும், நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்காது. ஸோ இந்த ஒரு ஐ லுக்குக்கு நான் வந்து ஐப்ரோஸ் இன்றைக்கி திக்காகவே தான் கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாகவே நான் ஐப்ரோஸ் வந்து திக்காக தான் எனக்கு இருக்கிறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியே வந்து இன்றைக்குமே வந்து திக்காகவே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து என்னோடய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணி முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐ ஷேடோக்கு போக போகிறோம். நினச்சாலே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் ரொம்ப நாள் ட்ரீமாக நினச்சிட்டு இருந்த ஒரு ஐ லுக் வந்து இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிற ஷேட் வந்து ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ண அதே டார்க் ப்ரௌன் ஷேட் இந்த ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எப்படி வந்து ஐ லுக் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷேட் இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து ஒரு ஸ்மோக்கி லுக் மாதிரி வந்து நான் கொடுத்துக்க போகிறேன். அவுட்டர் கார்னர்ஸில் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ஐலிட்டில் சென்டரில் பாட்டம்லேருந்து வர மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டா போதும். இதே மாதிரி என்னோடய இன்னொரு ஐஸ்க்கும் வந்து கொடுத்து போகிறேன். எனக்கு அந்த அவுட்டர் கார்னரில் மட்டும் அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து எனக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால ரொம்ப லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். உங்ககிட்ட இது மாதிரி டார்க்கான ப்ரௌன் ஷேட் பிளாக் ஷேட் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, காஜல் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அது மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஸ்மோக்கி லுக் கொடுத்துரும். ஸோ எனக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி வந்து நான் அந்த ஸ்மோக்கி லுக்கை வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறது மார்ஸோட மெஸ்மரைஸ் ஐ ஷேடோ பேலட். இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மேக்கப் ப்ராடக்ட். ஸோ இந்த ஐ ஷேடோ பேலட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நான் எடுக்கிற ஷேட் இந்த டார்க்கான மேட் ஃபினிஷ் இருக்க ஒரு ப்ளூ ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் எடுத்துக்கிட்டு நம்ம டார்க் ப்ரௌன் அப்ளை பண்ணோம்ல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஷேட் தான் வந்து பேஸாக இருக்க போகுது. பீகாக் கலருக்கு ஒரு பேஸ் கலர்னால் இந்த ஒரு டார்க் ப்ளூவாக தான் கொடுக்க போகிறோம். இதை வந்து நான் டாப் டு பாட்டம் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ க்ரீஸ்லேருந்து நம்ம பாட்டம் வரைக்கும் மிடில் எல்லா இடத்துலையுமே நான் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஓவராலாக வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஸோ அந்த கலரோட நமக்கு மர்ஜ் ஆயிடணும், தனியாக தெரியக்கூடாது. இந்த ப்ளூ தனியாக தெரியக்கூடாது, நம்ம க்ரியேட் பண்ண ஸ்மோக்கி தனியாக தெரியக்கூடாது. ஸோ ரெண்டையுமே வந்து ஒன்றா மர்ஜ் ஆன மாதிரி பிளெண்ட் பண்ணிடணும். ஸோ நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான உங்களுக்கு ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு ஐக்கும் வந்து இந்த டார்க் ப்ளூ ஷேட் எடுத்து அழகாக வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன். நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்க கலரே பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக அழகாக இருக்குது. ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எடுக்கிற ஷேட் வந்து சேம் பேலட்லேருந்து இந்த ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணதை விட கொஞ்சம் பிரைட்டான ஒரு ப்ளூ. ஸோ எக்ஸாக்டான பீகாக் கலர் தான் இது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஷிம்மராக இருக்குமோ இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இதை எடுத்து சென்டரில் என்னோட ஐலிட்டில் மிடில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஷிம்மர் ஷேட்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரஷ்லாம் தேவையே கிடையாது, உங்களோட ஃபிங்கர்ஸ்லேயே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஷிம்மர் ஷேடை அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னொரு ஐஸ்க்கும் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு டைம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதோட பிக்மெண்டேஷன் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் 4-5 தடவை அப்ளை பண்ணிக்கலாம், அதனால் தப்பே கிடையாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து தெளிவாக தெரியணுமோ, நல்லா பிரைட்டாக தெரியணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சேம் பேலட்லேருந்து மேட் ஃபினிஷ் க்ரீன் ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் எடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம ஷிம்மர் ஷேட் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்னராக வந்து கொடுத்துக்கிறேன். ஃபுல் இன்னருக்கு போல், ஸோ மிடில் இன்னரில் தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். கொடுத்துட்டு க்ரீஸ் ஏரியாலையும் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ளூ க்ரீஸில் கொடுத்தோம், இங்கே வந்து க்ரீனையும் வந்து க்ரீஸில் ஆட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா 2 கலரும் மிக்சடாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷிம்மர் க்ரீன் எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ அப்ளை பண்ணோம்ல அந்த மேட் ஃபினிஷ் க்ரீனுக்கு மேலே இந்த ஷிம்மர் ஷேடை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உள்ளே நம்ம வந்து அந்த பேஸாக வந்து ஒரு மேட் ஃபினிஷ் இருக்க க்ரீன் ஷேட் கொடுத்தோம் அப்படின்னா தான் இந்த ஷிம்மர் க்ரீன் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அதோட பிக்மெண்டேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஒரு க்ரீன் ஷிம்மர் ஷேட் வந்து
பக்கத்தில் நம்ம கொடுத்துருக்க ப்ளூ ஷிம்மர் ஷேட் வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி பிக்மெண்டடாக இருக்க மாதிரி எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 கலருமே மர்ஜ் ஆகணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. ப்ளூ தனியாக க்ரீன் தனியாக இருக்குது அப்படின்னீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ரெண்டுமே மர்ஜ் ஆகிற அளவுக்கு ஃபிங்கர்ஸ்லேயே வந்து அழகாக நீங்கள் பிளெண்டும் பண்ணி விட்டுருங்க. இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டாக்காய்ஸ் ப்ளூ ஷிம்மர் ஷேட் எடுத்துக்கிறேன். சேம் பேலட்லேருந்து ஆக்சுவலி நான் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸோட எக்ஸாக்ட் கலர் சேம் இது ஷிம்மர் ஷேடில் இருக்குது. ஸோ இதை எடுத்து என்னோடய ஐலிட்டில் இன்னர் கார்னரில் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க அந்த க்ரீனோட மர்ஜ் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இன்னர் கார்னரில் உங்களுக்கு எக்ஸாக்டாக வரல அப்படின்னா ஒரு குட்டி ப்ரஷ் வச்சு நீங்கள் இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்னோடய 2 ஐஸ்க்குமே வந்து நான் அப்ளை பண்ணி முடிச்சிடுறேன். இதுதான் நம்ம கொடுக்குற எக்ஸாக்ட் லுக். ஸோ மேலே வந்து ஐலிட் வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து க்ரீஸ் ஏரியா வந்து உங்களுக்கு அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணோம்ல அந்த மேட் ஃபினிஷ் இருக்குது ஒரு ப்ளூ கலர் திக் ப்ளூ, அதை எடுத்து க்ரீஸ் ஏரியாவை இந்த மாதிரி ஃபைன் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஒரு லைட் க்ரீன் கலர் இருக்கும், அதை எடுத்து அதுக்கு மேலே கொடுத்துட்றேன். நம்ம கொடுக்குறது ப்ளூ க்ரீன் மட்டும்தான் கொடுக்குறோம். ஸோ இந்த க்ரீன் எடுத்து நம்ம இப்போ க்ரீஸ் ஏரியாவில் கொடுத்த ப்ளூக்கு மேலே வந்து கொடுக்குறேன். ஸோ லைட் ஷேட் கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பீகாக் கலர்ஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு அவுட்லுக் தான் வரும். இப்போ வந்து நம்ம கீழேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஐஷேடோ கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கீழே இருக்க வாட்டர் லைன்லேயும் அப்ளை பண்ணுங்கள். பிளெண்டிங் ப்ரஷில் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண மேட் ஃபினிஷ் இருக்க அந்த ப்ளூ ஷேட் எடுத்து எந்த கார்னரில் பண்ணணும் அவுட்டர் கார்னர்லேருந்து மிடில் வரைக்குமே அப்ளை பண்ணிடுறேன். ஜஸ்ட் லைட்டாக பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இந்த ஷிம்மர் ப்ளூ ஷேட் எடுத்தேன்ல சென்டரில் நான் அப்ளை பண்ண மிடில் மேலே ஐலிட்டில் அப்ளை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் நம்ம கீழே வாட்டர் லைனுக்கும் அப்ளை பண்ணுறோம். இந்த ஷிம்மர் ஷேடை ரொம்ப அவுட்டராகவும் கொண்டு போகல, ரொம்ப இன்னர்லையும் வந்து அப்ளை பண்ணலை. நம்ம மிடில்னா மிடில் அவுட்டர் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம மேலே லாஸ்ட்டாக ஒரு டார்க்வைஸ் ப்ளூ கொடுத்தோம்ல அதை எடுத்து கீழே வாட்டர் லைனில் இன்னரில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். மேலே எப்படி பண்ணமோ எக்ஸாக்டாக அதே தான் கீழேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இது மாதிரி 2 ஐஸ்க்கும் வந்து இன்னர் கார்னர்லேயும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்மளோட ஐ லுக் வந்து முடிஞ்சுது. மறுபடியும் கன்சிலரா அப்படின்னு பயந்துடாதீங்க, என்னடா மறுபடியும் முதலேருந்து வரானே அப்படின்னு. எனக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேப் தான் வந்து வந்திருக்கு. ஐஷேடோ கொடுத்தது க்ளீனாக தான் கொடுத்துருக்கேன். பட் இன்னும் பர்ஃபெக்டாக வேணும் அப்படிங்கிறதுனால அந்த லாஸ்ட்டில் அவுட்டரில் மட்டும் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றுமே பண்ணலை. ஸோ அங்கங்கே கலர்ஸ் வந்து ஒட்டியிருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கன்சிலர் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்டர்னால லைட்டாக அதை பிளெண்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு க்ளீனாகவும் இருக்கும். கன்சிலர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு விட்டாலுமே ஓகே. நான் கன்சிலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பவுடரும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஐலைனர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறது மேப்ளின்லேருந்து கொலோசல் போல்ட் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஐ மேக்கப்புக்கு நான் ஆல்ரெடி இமேஜின் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி ஐலைனர் ட்ரா பண்ணணும்னு. ஸோ அதுதான் இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இன்னர்லேருந்து மிடில் வரைக்கும் ஒரு தின்னான லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்புறம் மிடில்லேருந்து அவுட்டர் வரைக்கும் அந்த லைனை நல்லா திக் பண்ணிடுறேன். ஸோ திக்கான லைன் வந்து நமக்கு மிடில்லேருந்து அவுட்டர் வரைக்கும் வரணும். அட் த எண்டில் ஒரு விங் வந்து கண்டிப்பாக ட்ரா பண்ணணும். ஏன்னா பீகாக் அப்படின்னாலே அதுக்கு அழகாக இருக்குது, அதோட தோகைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் தான் எல்லா கலர்ஸுமே இருக்கும். ஸோ நம்ம ட்ரா பண்ணுற இந்த லைனர் வந்து அதோட தோகை மாதிரி. ஸோ விங்கடு வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த விங்கடு லைனர் தான் இதுக்கு ஹைலைட்டே. ஸோ இவ்வளோ இது பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் லைனர் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. விங்கட் லைனர் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். விங் வந்து நல்லா எண்டில் வந்து நல்லா ஷார்ப்பாக கொடுத்துட்றேன். ஸோ கனெக்ட் ஆகிற லைன்ஸ் வந்து திக்காக இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு இன்னரில் உங்களுக்கு லைன் கொஞ்சம் லென்த்தன் பண்ணணும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் வந்து திக் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து ஐலைனர் வந்து நல்லா போல்டாக தெரிகிற மாதிரி நான் திக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளாஸி ஃபினிஷ் இருக்க லைனர் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ மேட் ஃபினிஷ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோட இன்னொரு ஐஸ்க்கும் நான் முடிச்சுட்டே வந்துட்டேன். ஸோ ரெண்டுமே இழுத்துட்டு இருந்தால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது மிஸ் கிளாரியோட சாஃப்ட் மேட் லிப் கிரீம். இதோட ஷேட் 55, ரொம்ப சூப்பரான ஒரு ஷேட். நான் வந்து இன்றைக்கி நியூட் லிப் ஷேட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஐஸ் வந்து பாப்பப்பாக கொடுத்தாச்சு, அதனால லிப்ஸ் வந்து எப்படி நியூடாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஷேட் கொடுத்துக்கிறேன். இந்த லிப் ஷேட் என்னோடய ஃபேவரட். இது எல்லா ஸ்கின் டோனுக்குமே ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அதுலேயும் டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு நியூட் ஷேட் வந்து சூட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா சூட் ஆகும். உங்கள் லிப்ஸில் வந்து இருக்கிறதுமே தெரியாது, க்ரீம் மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இது ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த ஷேட் தான்
அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஐ லுக்குக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனல் லுக் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பர்சனலி என்னோடய ஹார்ட்டை டச் பண்ண ஒரு லுக் இது. ஏன்னா நான் ரொம்ப நாள் வந்து இமேஜின் பண்ணி இப்படிலாம் நம்ம அந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பீகாக் கலர் அப்படிங்கிறது என்னோடய ஃபேவரட்டான ஒரு கலர். ஏன்னா இதில் வந்து நிறைய மிக்சட் கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை ஒரு பேஸாக வச்சு நம்ம இன்னைக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவுட்லுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு லுக் வந்து நம்ம ஸ்ரீயா வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நான் நினச்சிட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.